கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னதாக இலங்கையே உலுக்கிய ஒரு மிக பெரும் தூக்கு தண்டனை. ஜேம்ஸ் போண்ட் பாணியிலான ஒரு முக்கொலை. சாதாரண ஒரு விவசாயிக்கு இப்படியான ஒரு தூக்கு தண்டனை இவ்வாறு கிடைச்சிச்சு. இதான் இந்த வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. 1976ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 23ஆம் தேதி வெளிக்கட சிறைச்சாலையில இந்த தூக்கு தண்டனை நடந்துச்சு. ஒரு சாதாரண விவசாயி தூக்கிடப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இந்த கதையோட ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குன்னு சொன்னா, திஸ்ஸ மகாராம ஒரு பச்சம் பசுகள் என அழகான ஒரு கிராமத்துல ஒரு விவசாய நிலத்துல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஜெயசிங்க மானாட்சிகே சந்திரதாச இந்த கொலை குற்றவாளி. வயல் வரப்பு நீர் வாய்க்கால் தகராறு பல வருட காலமா அவங்களுக்கு பக்கத்து வயலுக்கும் அடிக்கடி நடந்துட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மேலா ஒரு நாள் இந்த வாய்க்கால் தகராறு பெரும் பூகம்பமா வெடித்து நிசங்க பக்கத்து வயல்கார 3 பேரையும் கூறிய ஆயுதத்தால குத்தி கொலை செய்யறாரு. இதுதான் இலங்கை வரலாற்றுல ஒரு தனி மனிதனால மேற்கொள்ளப்பட்ட முக்கொலை என பிரபல்யமாக அன்றைய பத்திரிகைகளையும் வானொலிகளையும் தலைப்புச் செய்தியா பிரசுரிக்கப்பட்டுச்சு. தென்மாகாண போலீசார் உடனடியாக அந்த கொலை குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க. இதுக்கப்புறமா நீதிமன்றம் இந்த வழக்க மிகவும் நுணுக்கமான முறையில விசாரணை செய்யறாங்க. பிரதிவாதிகள் இதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சி இறுதியான தீர்ப்பாக உயிர் போகும் வரை தூக்கிலிடப்படணும் என்ற தீர்மானத்துக்கு அந்த நீதிமன்றம் வருது. தண்டனை அறிவிக்கப்பட்டதை அடுத்து மேன்முறையீடு செய்வதற்காக சந்திரதாச சார்பாக நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க. கொலை குற்றத்தின் தன்மையை ஆராய்ஞ்சி இந்த மேன்முறையீடு நிராகரிக்கப்படும். அதுக்கு அடுத்தபடியா ஜனாதிபதி பொது மன்னிப்புக்காக இந்த கேஸ் வழங்கப்படுது. ஜனாதிபதி பொது மன்னிப்பு மறுக்கப்படுது. சாவை எதிர்நோக்கி கொண்டிருந்த சந்திரதாச 1976ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 23ஆம் தேதி தூக்கிலிடப்படக்கூடிய தூக்கு மேடை தயார், வைத்தியர்கள் தயார் நிலையில் தண்டனையை நிறைவேற்றுபவரும் அந்த இடத்துல தயாராயிருக்கார். இந்த சந்தர்ப்பத்துல முகம் மூடப்பட்டு கழுத்துல தூக்கு கயிறு மாட்டப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. சந்திரதாசவின் மரணத்துக்கு பின்னால அன்றைய அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இலங்கையில எந்த ஒரு தூக்கு தண்டனையும் நடத்தக்கூடாது என்று சட்டபூர்வமான ஒரு முடிவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் கழிந்தும் இன்று வரைக்கும் எந்த ஜனாதிபதியும் ஒருவரை தூக்கிலிடுவதற்கான கையொப்பத்தை இடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். 3 உயிர்களை பறிச்சு தூக்கு மேடை ஏறி தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்பட்டு இலங்கை வரலாற்றில் தூக்கு கயிறு ஏறிய கடைசியும் இறுதியுமான ஒரு நபர் என்ற வரலாற்று சரித்திரமாக இணைந்தார் சந்திரதாச. இந்த வீடியோல இருந்து ஏதேனும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துக்கொண்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுவரையில காலமும் இலங்கையில தூக்கு தண்டனையே நிறைவேற்றி இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடுற உங்களுடைய நண்பனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.